மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். நாகர்கோயில் மழை வெள்ளத்தால் சூழப்பட்ட வீடுகளில் இருந்து மக்கள் படகுகள் மூலம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சக்தி கார்டன் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்த நிலையில் அங்குள்ள மக்கள் படகுகள் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களை மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைந்திருக்கிறார். வணக்கம் நௌஃபல், தற்போது படகுகள் மூலம் மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எத்தனை மக்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. காலையில் இருந்தே பாதிக்கப்பட்ட மக்கள் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில மாவட்டம் முழுவதும் தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் போலீசார், அப்புறம் பேரிடர் மீட்பு நம்ம வருவாய் மற்றும் பேரிடர் மீட்பு அதிகாரிகள் எல்லாரும் சம்பவ இடத்துக்கு சென்று அங்கு மழையினால பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ந்து அவங்கள மீட்டு வர்றாங்க. இரவிலும் கூட இந்த பணியானது தற்போது தொடர்ந்து விட்டு இருக்கு. மழையும் விடாமல் பெஞ்சிட்டு இருக்கு. இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 150க்கும் மேற்பட்ட மக்கள் இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருக்கிறதாட்டு தகவல் சொல்றாங்க மாவட்ட நிர்வாகம் சார்ல. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் கூட சக்தி கார்டன்ங்கிற பகுதி. இந்த பகுதியில 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. இது லோலைன் ஏரியால இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட வீடுகள்ல மழை வெள்ளம் சூழ்ந்த காரணத்தினால மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்தார்கள். அதன் அடிப்படையில தகவல் கிடைத்து சம்பவ இடம் சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் போலீசார் படகுகள் மூலமாக அவங்கள பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு சென்று வருகின்றனர். அதே மாதிரி இத காவல்துறை சார்பாட்டு மழை அதிக அளவில் பெய்யும் என்பதால் மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும், மக்கள் முகாம்களுக்கு வர வேண்டும் என அறிவிப்பும் வெளியிடப்பட்டு வருகிறது. சக்தி, அண்மை தகவலுக்கு நன்றி நௌஃபல்.